விருச்சிகம் ராசிக்காரர்களுக்கு இந்த சனி வக்ர பயிற்சி எப்படி இருக்க போகுது? இன்ன வரைக்கும் நான் எதை பண்ணாலும் எனக்கு சக்ஸஸே ஆகலை. நானும் போதும் ஆகிடுச்சு, எதுவுமே சக்ஸஸ் ஆகலை அப்படின்றவங்க பிச்சை எடுப்பாங்கல்ல, அவங்களாம் பார்த்தவங்க நிராகரிக்கக்கூடாது. அவங்களால முடிஞ்ச ஒரு உதவியை செஞ்சுட்டு போகணும். இப்போ இவங்களுடைய பாதம் என்ன பண்ணணும் அப்படின்னா மண்ணில் பதியும். இதுதான் இவங்களுக்கான பரிகாரம். ஏன்னா கால் வந்து தனுசு ராசிக்காரர்களுக்கு இந்த சனி வக்ர பயிற்சி எந்த மாதிரியான ஒரு மாற்றத்தை ஏற்படுத்த போகுது? 10 பேருக்கு ஒரு இன்ஸ்பிரேஷனாக இருக்கிற மாதிரியான ஒரு அமைப்பில் வாழக்கூடியவங்க. இவங்க இருக்கலாம் என்னை கேட்கலாம், எந்த ஐடியா எடுத்தும் எதுவுமே பண்ண மாட்டோம், எல்லோரும் மதிச்சாங்க. ஆனால் எனக்கு கவலை என்ன அப்படின்னா, என் வீட்டாகவே எனக்கு புரிஞ்சுக்கலையே. இந்த டைம் பீரியடில் அந்த கவலையெல்லாம் மாறக்கூடிய ஒரு காலம். உங்கள் மனசும் சரி, உங்களோட உடலும் சரி, உங்களுடைய பணமும் சரி, எப்படி விரயமாகணும் அப்படின்னா இவங்களுக்கான ஒரு பரிகாரம் என்ன மாதிரி? அதாவது மனித முகம் இல்லாத ஒரு தெய்வ வழிபாடு அப்படிங்கிறது. விருச்சிகம் ராசிக்காரர்களுக்கு இந்த சனி வக்ர பயிற்சி எப்படி இருக்க போகுது? என்ன நிறைய பார்த்த வரைக்கும் விருச்சிகமா சூப்பர் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அவங்களுக்கு எப்படி இருக்க போகுது? நிச்சயமா இவங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா பஞ்சமத்தில் சனி இருக்காரு. விருச்சிக ராசிக்காரங்க அப்படின்னாலே தனித்துவம் தான். நாங்கள் எப்பயுமே நாங்களாம் வந்து வேகம், துடிப்பு, தைரியம் வேற மாதிரி அப்படின்ற மாதிரி கோவம் இருக்கிறதுலாம் குணம் இருக்கும். ஆக்கிறதுக்கு எப்படி நாங்கள் டெரராக தெரிவாங்க. ஆனால் அவங்களோட மனசு பார்த்தீங்க அப்படின்னா தங்கமான மனசாக இருக்கும். புரிஞ்சுக்கிட்டவங்களுக்கு தங்கம், புரியாதவங்களுக்கு அது கரெக்டாக இருக்காது. எப்பயுமே வந்து வீட்டில் ஒருத்தவங்க திடீர்னே இருந்தால் நமக்கு எப்படி இருக்கும். ஆனால் அவங்க என்னென்னா அந்த பஞ்சுவாலிட்டியாக எடுத்ததில் வை, எடுத்த பொருளை எடுத்ததில் வை, சும்மா மிரட்டிகிட்டே இருக்காங்க. ஆன் டைமுக்கு இப்படி தான் இருக்கணும்னு மிரட்டுறாங்க. நமக்கு என்ன ஆகும்? நம்மளோட ஃப்ரீடம் பரிபூரமாக இருக்குமா? இந்த வேலை செய்கிறது யார் அப்படின்னா விருச்சிகம். கரெக்டாக பஞ்சுவாலிட்டியாக எல்லா விஷயமும் செய்யக்கூடிய ஒரு ஆள் இவங்க தான். ஸோ இவங்களுக்கு வந்து இங்கே பார்த்தீங்க அப்படின்னா பஞ்சமத்தில் சனி இருக்கார். இவங்களுக்கு வந்து 3 நாளுக்கான அதிபனாக யார் வர்றாரு அப்படின்னா நம்ம சனி பகவான் வர்றார். பொதுவாக இவங்க எப்படி இருப்பாங்க? இவங்களுக்கான சனி பகவான் எந்த பஞ்சமத்தில் வரும்போது என்ன நடக்கும் அப்படின்னா, குருவினுடைய பார்வை சனிக்கு படுறது. அப்போ எனக்கான அந்த பஞ்சமம் அப்படின்னாலே வந்து மோஸ்ட் ஆஃப் குரு அப்படிங்கிறப்ப குழந்தை சார்ந்த விஷயம். அப்போ இவங்களுக்கு இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு மேலே இருந்த ஒரு கடுப்போ, ஒரு வெறுப்போ, குழந்தை என்ன பேச்சே கேட்க மாட்டோம், எப்போ பார்த்துட்டே இருப்பாங்க, எது சொன்னாலும் ஆர்கியூ பண்ணுறாங்க, சண்டை போடுறாங்க, புரிஞ்சிக்கவே இல்லைன்ற நிலைகள்லாம் மாறக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். எனக்கு ரொம்ப பொருளாதாரம் தட்டுப்பாடு பிரச்சனை இருந்துகிட்டே இருக்குது, அதெல்லாம் நிவர்த்தி ஆகக்கூடிய ஒரு காலகட்டம். ஸோ இவங்களை பொறுத்த வரைக்கும் முயற்சி, இன்ன வரைக்கும் நான் எதை பண்ணாலும் எனக்கு சக்ஸஸே ஆகலை, நானும் போதும் ஆகிடுச்சு, எல்லாமே பண்ணி பார்த்துட்டேங்க, எதுவுமே சக்ஸஸ் ஆகலை அப்படின்றவங்க வெறும் எண்ணமாக மட்டுமே வச்சு சக்ஸஸ் ஆகணுவாங்க. இப்போ செயல்படுத்துறதுக்கான முயற்சி தானாக தேடி வரும். ஒரு சின்ன தூரம் பயணம் போயிட்டு வந்தேங்க, ஒரு வேலைக்காக ஒருத்தவங்களை போய் மீட் பண்ணிட்டு வந்தேன், எனக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சி. இதனால் என்ன பண்ணுவாங்க, நான் ஃபோன் பண்ணேன், சொன்னேன், செய்யலை, எனக்கு வரல, இதாவது சொல்லிகிட்டே இருந்தவங்களுக்கு இந்த டைம் பீரியடில் அவங்க எடுக்கக்கூடிய முயற்சிகள் எல்லாமே வந்து ஒரு சக்ஸஸ் ஆகக்கூடிய ஒரு நிலைப்பாடு அப்படின்றது உண்டு. இன்னொன்று வந்து நம்ம ரொம்ப நம்பிக்கைக்குரியவங்களும் நம்ம பார்த்துருப்போம். யார் அப்படின்னா நம்மளோட சகோதரம், இளைய சகோதரமாக இருக்கட்டும், நம்மளுடைய நட்பாக இருக்கட்டும், உறவாக இருக்கட்டும். பர்டிகுலராக பார்க்கும்போது இந்த அக்கா தங்கை உறவாக இருக்கட்டும், அண்ணன் தம்பி உறவாக இருக்கட்டும், இந்த மாதிரி உறவுகளுக்குள்ள கருத்து வேறுபாடுகள் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இதெல்லாம் இந்த டைம் பீரியடில் நல்லபடியாக மாறுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். எப்பயுமே வந்து ஒரு தூர பயணம் போயிட்டு வந்தாங்க அப்படின்னா வாழ்க்கையில் மாற்றம் வரும். நான் நிறைய பேருக்கு சொல்வேன், சில பேருக்கு லைஃப்பில் வந்து ஒரு மாதிரி அப்படியே லேக் ஆன மாதிரி இருக்குங்க, என்னால் ஒன்றுமே இயங்கவே முடியல அப்படின்னா இவங்களாம் ஒரு பயணம் பண்ணிட்டு வந்தாங்கன்னா நிச்சயமாக மாற்றம் உண்டு. ஸோ இந்த டைம் பீரியடில் பார்த்திங்கன்னா தொழில் ரீதியாக யாரையா போய் மீட் பண்ணுறாங்கன்னா சக்ஸஸ் கிடைக்கும். இப்போ வந்து நம்ம இன்டர்வியூ பண்ணுறோன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ இந்த இடத்துக்கு நம்ம வந்து அவங்க ஒருத்தவங்க இன்டர்வியூ கொடுக்க முடியலன்னா நம்ம போய் நான் டேரெக்டாக அவங்கள பார்த்துட்டு வரேன், நம்ம தூரமாக போகிறோம். ஸோ கொஞ்சம் தூரம் போகிறோம், அலைச்சலாக போயிட்டு வர்றோம், ஆனால் அது பார்த்திங்கன்னா பயங்கரமான ஒரு நிலை கிடைக்கிற மாதிரி. ஸோ ஒரு நல்ல ஒரு பிராப்தி அப்படிங்கிறது கிடைக்கக்கூடிய ஒரு குடுப்பனை அப்படின்றது உண்டு. அப்போ சுகஸ்தானம் நிறைய பேருக்கு பார்த்திங்க அப்படின்னா வீடு மாற்றம், வண்டி மாற்றம், மனை மாற்றம் ரொம்ப நாளாக பிரச்சனைங்க. இந்த வீட்டை காலி பண்ணவே முடியுது, பஞ்சாயத்தாகவே போயிட்டுருக்கு. எப்போ பாரு பக்கத்தில் கரைச்சல் நிம்மதியே இல்லை. ஏன்னா இது இவ்வளோ காசு கொடுத்துருக்கிறதுக்கு பேசாமல் நமக்கு பிடிச்ச மாதிரி ஒரு வீடை வாங்கிட்டு போகலாமா, கட்டின வீடு வாங்கிட்டு போயிடலாமா அப்படின்ற அளவுக்கு ஐடியாஸ் வரும். ஸோ ஒரு மாற்றத்தை கண்டிப்பாக சந்திப்பாங்க. ஒன்று இடம் மாற்றமாக இருக்கலாம், அல்லது ஊர் மாற்றமாக இருக்கலாம், சில பேருக்கு வேலையில் மாற்றங்கள் இருக்கலாம். ஸோ இந்த மாதிரியான மாற்றங்கள் கிடைக்கிறதுக்கான கொடுப்பேன். எதெல்லாம் உங்கள் ஆள் மனசில் ஆசைன்னு இருக்குது, இல்லைங்க இது கிடைச்சா நான் ஹாப்பி, எனக்கு சந்தோஷமாக இருக்கும் அப்படின்னு நீங்கள் எதை நினைக்கிறீங்களோ அந்த நிலைப்பாடுகள் கிடைக்கிறதுக்கான பிராப்தி அப்படிங்கிறது டெஃபினட்டாக உண்டு. அது மட்டும் இல்லாமல் முயற்சி எடுக்கக்கூடிய விஷயங்கள் எப்பயுமே நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா, நீ எல்லாம் வந்து என்ன பண்ணிட போகிற, இந்த ஏகத்தாளமாக பேசுவாங்கள்ல, அவங்க முன்னாடி நான் யார் தெரியுமா, காலரை தூக்கிவிட்டு வேல்யூபிள் தெரியுமா உனக்கு அப்படின்னு சொல்கிற அளவுக்கான வளர்ச்சியை வந்து இந்த சனி பகவான் வந்து இந்த குருவினுடைய பார்வை படும்போது நம்ம வேறு லெவல். ஆல்ரெடி வந்து குரு பார்வை இவங்களுடைய ராசிநாதனை வர பார்க்குற செம்மையாக இருக்க நம்ம ஆல்ரெடி சொல்லிகிட்ருக்கோம். விருச்சிகத்துக்கு வந்து ஓவராலாக பார்க்கும்போது ரொம்ப எதெல்லாம் கஷ்டம், எதெல்லாம் பஞ்சாயத்து, தேவையில்லாததெல்லாம் விலகி போயிருங்க. நீங்கள் அதை தேவையான நீங்கள் நினச்சா தப்பு,
உங்களை விட்டு தேவையில்லாத போகுதுன்றதை நீங்கள் ஏற்றுக்கிறதுக்கு தயாராக இருக்கணும். ஐயோ நான் வந்து ரொம்ப ஃபீல் பண்ணுறேன், நான் வந்து ரத்தமும் சதையும் மாதிரி பிண்ட மாதிரி நாங்களாம் இருந்தோம், இப்படிப்பட்ட உறவு எனக்கு இப்படி பண்ணணும்னு நினைக்கவே இல்லை. கெட்ட உறவாக இருக்குங்க, உங்களோட பயணம் பண்ணுறது கடைசியில் தெரியுது. ஒன்றும் இல்லை, இன்றைக்கி ஒருத்தவங்க வந்து முதல்ல குத்துறாங்கன்றது இன்றைக்கி கண்ணதுக்கு நம்ம தெரியுது, தெரிஞ்ச ஏமாறதுக்கு நம்ம தயாராக இருப்போமா? அப்போ இது தேவையா தேவையில்லையா அப்படிங்கிறத உங்களுக்கு விளக்க வைக்கிறதுனா, ஒரு 10 வருஷத்துக்கு அப்புறம் உங்களோட உண்மையான குணம் தெரிய வந்துச்சுன்னா கஷ்டம் தானே. அதுக்கு இன்றைக்கே தெரிஞ்சது, கடவுளுக்கு நன்றி அப்படின்னு சொல்லிட்டு இவங்களுடைய வாழ்க்கை பயணத்தை நோக்கி பயணம் பண்ணுறாங்க அப்படின்னா நல்லது. குரு பார்வை இல்லாத போது இவங்களுக்கான முயற்சியெல்லாம் திருப்பி ஒரு மாதிரி சோர்வாகும். சார் நாளைக்கு வந்து சார் இந்த பிரச்சனையை முடிச்சு கொடுத்துறேன் சார்னு சொல்லுவாங்க, செய்ய மாட்டாங்க. ஒரு டைமுக்கு ஒரு அப்பாயின்மெண்ட் கொடுக்குறாங்களா, அந்த அப்பாயின்மெண்ட் போய் அவங்க கம்ப்ளீட் பண்ண மாட்டாங்க, திருப்பி ஸ்கிப் பண்ணுவாங்க. என்னென்னா லேசினஸ் ஜாஸ்தியாகும். ஓகே, அது மாதிரி வந்து பார்த்திங்கன்னா சுகஸ்தான், எனக்கு கம்ஃபர்ட் வேணும், ஸோ என்னால் அலைய முடியாது, பார்த்துக்கலாம் அப்படின்ற மாதிரி ஒரு மாதிரி தள்ளி போடுவாங்க. எல்லாத்தையும் தள்ளி போடக்கூடிய ஒரு சூழ்நிலைகள் இது எல்லாத்தையும் இவங்க கம்ப்ளீட்டாக குறைச்சிக்கணும். எப்பயுமே சனி பகவான் நீதி நேர்மை நியாயம்ன்ற மாதிரி நீங்கள் எந்த அளவுக்கு உங்களோட உழைப்பு, உங்களோட மூளை உழைக்கணும், நீங்களும் உழைக்கணும், என்னென்ன சொல்கிறீங்களோ சொல்கிறத மாதிரி நடந்துக்க முடிஞ்சால் நீங்கள் யாரும் கமிட்மெண்ட் கொடுங்க. இல்லை அப்படின்னா ஒரு அவதூறான வார்த்தைகள், ஒரு மனசை காயப்படுத்துகிற மாதிரியான வார்த்தைகள் யாராவது ஒருத்தவங்க சொல்கிறாங்க அப்படின்னா அது உங்களுடைய கர்ம வினையாக கன்வெர்ட் ஆகும். ஸோ அந்த டைம் பீரியடில் மட்டும் கொடுத்த வாக்கை காப்பாற்ற முடியாத சூழ்நிலைக்கு சில பேருக்கு நிகழலாம். அதில் மட்டும் கவனமாக இருந்தால் போதுமானது. ஸோ கண்டிப்பாக விருச்சிக ராசிக்கு ஆசைப்பட்டதெல்லாம் கிடைக்க போகுது அப்படிங்கிறது ஒரு பக்கம்னாலும் கூட நிறைய விஷயங்கள் நம்மளுக்கு வந்து ஜாக்கிரதையாக இருக்கணும் அப்படிங்கிறது சொல்லியிருக்கீங்க. இவங்களுக்கான பரிகாரமாக என்ன சொல்லுவீங்க? நிச்சயமாக இவங்களை பொறுத்த வரைக்கும் நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி தான். ஸோ உடல் ஊனமுற்றவங்களுக்கு இவங்களால் முடிஞ்ச ஒரு உதவிகளை செய்யலாம். குழந்தை இல்லாதவங்களுக்கு, அதாவது நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா குழந்தைக்காக நான் பிச்சை எடுக்கிறேங்க, சாமிகிட்ட வேண்டிட்டு எடுத்துகிட்ருக்கேன், இந்த மாதிரி பிச்சை எடுப்பாங்கள்ல, அவங்களெலாம் பார்த்தோங்கன்னா நிராகரிக்கக்கூடாது. அவங்களால முடிஞ்ச ஒரு உதவியை செஞ்சுட்டு போகலாம், அது ரொம்ப நல்லது. குழந்தைகளுக்கு இவங்களால் முடிஞ்ச ஒரு புக் நோட்ஸ் வாங்கி கொடுக்குறது, குழந்தைகளுக்கு சில பேர் குழந்தைங்களாம் பிறந்த குழந்தைங்களாம் போய் பார்க்க போகல, அப்போல்லாம் டாய்ஸ் இந்த மாதிரி வாங்கி கொடுக்குறது, இந்த மாதிரியான விஷயங்களை இவங்க பங்கெடுத்துக்கிறது ரொம்ப நல்லது. இவங்களை பொறுத்த வரைக்கும் மலை மேல் இருக்கக்கூடிய முருகப்பெருமான் வழிபாடு ரொம்ப சிறப்பு. முருகப்பெருமானை போய் பார்த்துட்டு வராங்க அப்படின்னா ஒரு மாற்றம்ன்றது டெஃபினட்டாக வரும். அது மட்டும் இல்லாமல் நீர்நிலை சார்ந்த இடங்களுக்கு இவங்க போயிட்டு வரணும். இந்த டைம் பீரியடில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு அலைச்சல் இருக்கும், சும்மா கூட ஒரு சிறு தூர பயணம் நீங்கள் நடந்து போகணும், அதுதான் முக்கியம். ஏன் வந்து சிறு தூர பயணம் சொல்கிறேன் அப்படின்னா, பீச் இருக்குது, நம்ம என்ன பண்ணுவோம், தூரமாக நடந்து போவோமா, அதாவது நீர்நிலை சார்ந்த இடங்களுக்கு என்ன பண்ணுவோம், நம்ம பக்கத்தில் போய் வண்டி நிப்பாட்டிட்டு அப்படியே போக முடியாது. அப்போ இவங்களுடைய பாதம் என்ன பண்ணணும் அப்படின்னா மண்ணில் பதியணும். இதுதான் இவங்களுக்கான பரிகாரம். என்னென்னா கால் வந்து நமக்கான அந்த மண்ணை மிதிக்கணும், மண் சக்தி அப்படின்றது தான் இவங்க ஈர்ப்பு சக்தி இவங்களுக்கு வேணும். ஸோ இதை வந்து இவங்க எடுத்துக்கிறது ரொம்ப நல்லது. முடிஞ்ச வரைக்கும் வீட்டில் இருக்கக்கூடிய தாயாரை மதிக்கணும், தாய் சொல்ல தட்டாதேன்றது மாதிரி அம்மாவுக்கான மதிப்பீடு இந்த காலகட்டத்தில் இவங்க பார்த்துக்கணும். அம்மாவோட உடல் ஆரோக்கியத்தையும் கொஞ்சம் என்ன ஏதுன்றதை கவனிச்சுக்கணும். ஸோ விருச்சிக ராசிக்காரர்களுக்கான ஒரு எளிமையான பரிகாரத்தையும் வந்துட்டு ரொம்ப சிறப்பாக சொல்லியிருக்கீங்க. தனுசு ராசிக்காரர்களுக்கு இந்த சனி வக்ர பயிற்சி எந்த மாதிரியான ஒரு மாற்றத்தை ஏற்படுத்த போகுது மேம்? தனுசு ராசி காலச்சக்கரத்துக்கு 9ஆம் பாவம் சொல்லக்கூடியது. பொதுவாகவே குரு தான் இங்கே அதிபன். இவங்க எப்படி இருப்பாங்க, எப்பயுமே வந்து நான் 10 பேருக்கு ஒரு இன்ஸ்பிரேஷனாக இருக்கிற மாதிரியான ஒரு அமைப்பில் வாழக்கூடியவங்க தான். குருவாக இருக்கவங்க அப்படின்னப்போ சாதாரணமாக இடப்பட முடியுமா? அந்த அறிவு செருக்கு அப்படின்றத ரொம்ப அலாதியாக இருக்கக்கூடிய நபர்கள் யார் அப்படின்னா தனுசு ராசிக்காரங்க தான். ஸோ இவங்களுக்கு அர்த்தாஷ்டமத்தில் சனி இருக்கார். இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா இவங்களுக்கு 2க்கும் 3க்கும் அதிபதியாக யார் வர்றாரு அப்படின்னா நம்ம சனி பகவான் வருது. இவங்களை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, எத்தனையோ பேர் இவங்களை பார்த்து இன்ஸ்பிரேஷனாக பார்ப்பாங்க, பெரிய ஆளாக பார்ப்பாங்க, கௌரவமாக இருக்கிறது, இதெல்லாம் வந்து இவங்களுக்கான ஒரு நிலைப்பாடு. அதாவது யார்கிட்டே போய் நின்றக்கூடாதுங்க, கஷ்டம்னு நின்றுட்டா நமக்கு அந்த அவமானம்லாம் தாங்க, பேருக்கு ஒரு களங்கம் வந்தால் தாங்காத ஆள், அந்த அளவுக்கு இருக்கக்கூடிய நபர்கள் தான். எப்பயுமே வெளியில் எல்லாரும் கொண்டாடுறாங்க, வீட்டில் ஒருத்தவங்க கண்டுக்கலன்னா எப்படி இருக்கும்? நம்ம எப்பயுமே வந்து பார்த்திங்கன்னா 1000+ இருக்கும், அதை விட்டுருவோம், ஒரே ஒரு மைனஸ் இருக்கும், அதை பிடிச்சிப்போம் இல்லையா? அது மாதிரி இந்த தனுசு ராசிக்காரங்களுக்கு இந்த வக்ரத்தில் வந்து சனி வக்ரத்தில் இதிலே போகும்போது குருவினுடைய பார்வை படும்போது, இன்ன வரைக்கும் என்னை எங்கள் வீட்டில் மதிக்கவே மாட்டேன்ட்டாங்க, எங்கள் அம்மா கூட என்னை மதிக்கிறது இல்லை, யாருமே என் பேச்சு என்னென்னு கேட்க மாட்டாங்க, ஆனால் ஊரில் இருக்கலாம் என்னை கேட்கலாம், எந்த ஐடியா எடுத்தும் எதுவுமே பண்ண மாட்டோம், எல்லோரும் மதித்தாங்க. ஆனால் எனக்கு கவலை என்ன அப்படின்னா, என் வீட்டாளர்களே என்னை புரிஞ்சுக்கலையே அப்படின்னு நான் கவலைப்பட்டேன். இந்த டைம் பீரியடில் அந்த கவலையெல்லாம் மாறக்கூடிய ஒரு காலம். குடும்ப உறுப்பினர்கள் உங்களுக்கான நிலைப்பாடுகளை புரிஞ்சுப்பாங்க அப்படிங்கிற நிலை உண்டு. இன்னொன்று பார்த்தீங்கன்னா, எனக்கு ரொம்ப நாள் ஆசைங்க, நான் வந்து ஒரு பைக்லேயே போயிட்டுருக்கேன், எனக்கு ஒரு கம்ஃபர்ட்டான கார் வாங்கணும்னு ஆசையாக இருக்குது, நான் அது வாங்கலாமா அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டே இருக்கேன், ஐடியா பண்ணுறேன், ஆனாலும் என்னால் வேணான்ற மாதிரி தோணுது. எண்ணங்கள் மாறிக்கிட்டே இருக்குது. அப்படின்னா இந்த எண்ணத்தெல்லாம் ஈடேற்றக்கூடிய தன்மை யாருக்கு இருக்குன்னா, இந்த குரு பகவானினுடைய பார்வை இந்த சனியினுடைய வக்ர பயிற்சிகள் நடக்கும்போது எங்களுக்கு அதுக்கு கொடுப்பனை கிடைக்கும். தேடி வந்து இந்தப்பா ஒரு விஷயத்தை வச்சுக்க, உன்னோட முயற்சி என்ன எது நினைக்கிறியா அந்த வாங்கிக்க அப்படின்ற அளவுக்கான கொடுப்பனைகள் கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டம்.
ஸோ இவங்க இன்ன வரைக்கும் எண்ணங்களால் மட்டும் ஒரு விஷயத்தை வச்சுட்டே இருந்தாங்க அப்படின்னா அது எல்லாமே செயலாக மாறக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த காலகட்டம் இருக்க போகுது. மதிப்பு மரியாதை வெளி உலகத்தில் இன்னும் ஒரு படி மேலே கூட போகுது. பெரியவர்களுடைய நட்பு கிடைக்கும், பெரியவர்களுடைய ஆசீர்வாதங்கள் கிடைக்கும். யாராவது முக்கியமான ஆளுகளை மீட் பண்ணுறோம் அப்படின்னா, இப்போ ஒன்றும் இல்லை, இந்த என்னோட அண்ணன் வந்து பெரிய ஆஃபீஸருங்க அப்படின்னு சொல்லிக்கிறது ஒருத்தவங்களுக்கு பெருமை இருக்குன்னா, அந்த ஆஃபீஸரு இவங்ககிட்ட தான் என்னோட தம்பின்ற அளவுக்கு இவங்களை ரொம்ப இணைப்பாக காட்டுற மாதிரி ஒரு நிலைப்பாடுனா எப்படி இருக்கும்? ஸோ அந்த மாதிரியான ஒரு பெருமை அடையக்கூடிய ஒரு நிலைகள்லாம் இவங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு பாக்கியம் உண்டு. எதெல்லாம் எனக்கு சந்தோஷம், அத்தனை சந்தோஷமும் கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டம். தாயாருக்கும் இவங்களுக்கும் இந்த கருத்து வேறுபாடுகள் மாறக்கூடிய ஒரு காலகட்டம். உடல் ஆரோக்கியம் சார்ந்த விஷயங்களிலிருந்து பிரச்சனைகள்லாம் தீர்வு கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்க போகுது. இப்போ வந்து ஒரு மருத்துவம் சார்ந்த விஷயமா இருக்கட்டும், இதெல்லாம் நமக்கு கிடைச்சது அப்படின்னா நல்ல மருத்துவம் கிடைக்கிறது ரொம்ப சந்தோஷம் தானே, நல்ல டாக்டர் கிடைக்கிறது, இதெல்லாம் வந்து உங்களுக்கு அது கிடைக்கக்கூடிய பிராப்தி அப்படின்றது இருக்கும். சொல்வாக்கு சொன்னால் சொன்னதுமா நடந்துக்கணும், அதுக்கெல்லாம் யாருன்னா இவங்க தான்ப்பா அப்படின்னு இவங்களை அடையாளம் காட்டுற அளவுக்கான நிலையில் இவங்களோட வாழ்க்கை தரம் இன்னும் ஒரு படி மேலே உயரப்போகுது. ஆல்ரெடி நாங்கள் 2வது மாடியில் இருக்கவங்க இன்னும் அடுத்து 4வது மாடிக்கு நாங்கள் போகிறோன்ற மாதிரியான நிலைப்பாடு தான் எடுத்துக்கலாம். ஸோ இவங்களுக்கு வந்து எப்பயுமே வந்து தேவையில்லாத தகுதி இல்லாத நபர்கள்லாம் நம்மளை விமர்சனம் பண்ணுவாங்கள்ல, அதுக்கெல்லாம் இவங்க காது கொடுத்து கேட்டுட்டு இருப்பாங்க. இதெல்லாம் இந்த காது கொடுத்து நீங்கள் கேட்டுக்கவே வேண்டாம். நம்ம எங்கேயோ இருக்கோம், நம்மளை இருக்கிறது அண்ணாந்து பார்க்குற இடத்துல இருக்கும், நம்ம ஏன் கீழே இருக்கிறதெல்லாம் போய் பார்க்கணும் அப்படின்ற மாதிரி இவங்களோட நிலைப்பாடுகளை இவங்க மாற்றிட்டா போதுமானது. இந்த குரு பார்வை இல்லாத காலகட்டத்தில் என்ன நடக்கும் அப்படின்னா, தாயாரினுடைய உடல் ஆரோக்கியம் சார்ந்த விஷயங்களில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். வண்டி வாகன போக்குவரத்தில் போகிறாங்க அப்படின்னா கொஞ்சம் பார்த்து கவனமாக போயிட்டு வரணும். நைட் டைம் ட்ராவல் வேண்டாம். அவசரமாக ஏதாவது எங்கேயோ ஒரு வேலைக்கு கிளம்புறாங்க அப்படின்னா வேகமாக கிளம்புறது வேண்டாம். கொஞ்சம் முன்னாடியே, இப்போ 1 மணி நேரத்துக்கு முன்னாடி நம்ம போகணும் அப்படின்னா ஒரு 20 நிமிஷம் முன்னாடியே நம்ம போயிடலாம். நம்மளால் 1 மணி நேரத்துக்கு முன்னாடி போகலாம், அட்லீஸ்ட் 20 நிமிஷம் முன்னாடி போயிடலாம், லேட்டாக போக வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி எங்களுடைய நிலைப்பாடுகளை கொஞ்சம் மாற்றிக்கிறது நல்லது. யாருக்காகவும் போய் இவன் ரொம்ப நல்லவங்க, என்னை நம்பி நீங்கள் ஒரு வேலையை கொடுங்க, அவங்க பையன் வந்து ரொம்ப நல்ல வேலை பார்க்குற பையன் அப்படின்னு யாருக்காகவும் போய் இவங்க சூரட்டி எதுவும் பண்ணக்கூடாது. ஸோ இப்போ வந்து குடும்பம் சார்ந்த விஷயத்தில் இத்தனை நாள் என்னை புரிஞ்சுக்கல, எங்கள் வீட்டில் பாரு ஒரு தண்ணி எடுத்துகிட்டு வா அப்படின்னா கூட என்னை எதுவுமே மதிக்கவே மாட்டேங்கிற மாதிரி எப்போ தோணும் அப்படின்னா குரு பார்வை இல்லாத காலகட்டத்தில் தோணும். நம்ம வீட்டில் யாருமே நம்ம மதிக்க மாட்டோம், நம்ம இவ்வளோ சம்பாதிச்சு போகிறது மட்டும் நம்ம இருக்குமா, நம்ம யாருமே என்னன்னு கூட கண்டுக்க மாட்டாங்க, நான் கூப்பிட்டுட்டே இருக்கேன் யாருமே மதிக்கலை, காதுலேயே வாங்க மாட்டாங்க அப்படிங்கிற மாதிரி வீட்டில் இருக்க சண்டை போகிறதுக்கு தோணும். இந்த டைமில் என்ன பண்ணணும் அப்படின்னா அமைதி, தியானம், யோகா, மெடிடேஷன்ன்ற மாதிரி நம்ம எல்லாத்துக்கும் தேவையில்லாமல் எல்லாத்தையும் யோசிக்கக்கூடாது. அக்கடான உட்காந்து நம்மளோட நிலைப்பாடுகளை மாற்றிக்கணும் அப்படின்ற மாதிரி இவங்க வந்து முடிஞ்ச வரைக்கும் ட்ராவல் பயணம், ஏன்னா 4ஆம் இடத்துல சனி இருக்கு, அலைச்சல் பயணம். உங்களை எப்படி அலைச்சலாக இருக்கணும், உங்கள் மனசும் சரி, உங்களோட உடலும் சரி, உங்களுடைய பணமும் சரி எப்படி விரயமாகணும் அப்படின்னா உங்களுக்கு பிடிச்ச மாதிரி கோவில் வழிபாடுகள் இந்த மாதிரி விஷயத்துக்குள்ளே நீங்கள் போகிறது, ரொம்ப தூரம் இருக்க கோயிலுக்கு போயிட்டு வரேன், எனக்கு நான் ட்ராவல் போயிட்டு வரேன் அப்படின்னா இவங்களாம் ரொம்ப கிளென்ஸ் ஆகிடுவாங்க. அப்போ இந்த மாதிரியான காலகட்டத்தில் இவங்க என்ன மாதிரி முடிஞ்ச அளவுக்கு உறுப்பினர்களோடு சேர்ந்துக்கலாமல் இவங்க ஒரு பயணத்தை வச்சுட்டாங்க அப்படின்னா ரொம்ப நிம்மதியாக இருக்கக்கூடிய ஒரு நிலையாக இருக்கும். ஸோ தனுசு ராசிக்காரர்கள் வாழ்க்கையில் வந்து ஒரு படி வந்து அப்டேட் ஆக போகிறாங்க அப்படிங்கிறதே ரொம்ப சந்தோஷமான ஒரு விஷயம் தான். இவங்களுக்கான ஒரு பரிகாரம் என்ன மேடம்? முடிஞ்ச அளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா இவங்களை பொறுத்த வரைக்கும் இல்லாதவங்களுக்கு உதவி பண்ணுறது அப்படிங்கிறது டெஃபினட்டாக உண்டு. இன்னும் பார்த்தீங்க அப்படின்னா தாயாரின் உடல் ஆரோக்கியம் சொல்லியிருக்கேன். ஸோ முடிஞ்ச வரைக்கும் உடம்பு சரியாக யாராவது அம்மா வயசில் இருக்கவங்க பார்த்தீங்கன்னா கூட உதவி பண்ணணும், அது ரொம்ப முக்கியம். இவங்களுக்குமே வந்து முகமற்ற தெய்வம், அதாவது மனித முகம் இல்லாத தெய்வ வழிபாடு அப்படிங்கிறது ரொம்ப சிறப்பாக இருக்கக்கூடிய ஒரு நிலை உண்டு. அதே மாதிரி அந்த ஊரில் இவங்க எந்த ஊரில் இருக்காங்களோ எல்லாருக்குமே வந்து நம்ம எந்தெந்த ஊருக்கு போகணும்னு சொல்லணும் அவசியம் இல்லை. இருக்கிறதே பிரசித்தி பெற்ற கோயில் இருக்கும் இல்லையா, அதுவும் சிவபெருமான ஆலயத்தில் கண்டிப்பாக சனீஸ்வர பகவான் இல்லாமல் இருக்க மாட்டார். முடிஞ்ச வரைக்கும் போயிட்டு அங்கே ஒரு 9 சுற்று இந்த மாதிரி சுற்றிட்டு வராங்கனாலே போதுமானது. கண்டிப்பாக. ஸோ தனுசு ராசிக்காரர்கள் எதெல்லாம் பண்ணணும், எதெல்லாம் பண்ணக்கூடாது, என்ன மாதிரி விஷயம்லாம் கவனமாக இருக்கணுங்கிறது ரொம்ப தெளிவாக சொன்னீங்க. ரொம்ப நன்றி. தினந்தோறும் இறை அருளின் ஒளிபரப்பை காண ஸ்ரீ வைரா டிவி